மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 850ஆக உயர்த்த மத்திய அரசு முடிவு. 33%மான 280 தொகுதிகளை மகளிருக்கு ஒதுக்கீடு செய்யவும் திட்டம். மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதன் மூலம் ஜனநாயகம் மேலும் துடிப்பானதாகவும் வலுவானதாகவும் மாறும். நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட உள்ள நிலையில் இந்திய பெண்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மசோதாக்களின் நகல்களை எம்பிக்களுக்கு வழங்காதது ஜனநாயகத்தை கேலிக்குள்ளாக்கும் செயல். காங்கிரஸ் கட்சி கடுமையான விமர்சனம். தமிழ்நாட்டின் வாசல் வரை பேராபத்து வந்துவிட்டதாக திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் வீடியோ. தொகுதி மறுவரையறையால் தென் மாநில மக்கள் பெரும் அச்சத்தில் இருப்பதாகவும் பதிவு. தமிழ்நாட்டின் வாசல் வரை வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும், டீலிமிட்டேஷன்கிற தொகுதி மறுவரையறை தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடரில் புல்டோஸ் பண்ண போகிறாங்க. தென் மாநிலங்கள் பாதிப்படையாது என நாடாளுமன்றத்தில் வச்சு பிரதமர் அவர்கள் உத்தரவாதம் தரணும்னு கேட்டோம். பதில் இல்லை. தமிழ்நாட்டை பாதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் இருந்தால் சும்மா இருக்க மாட்டோம் என மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. மிரட்டல் என நினைத்தாலும் பரவாயில்லை, 1950-60 கால திமுகவை பார்ப்பீர்கள் என்றும் பேச்சு. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். நீங்கள் அதை மிரட்டல்னு நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை ஸ்டாலினால் ஜீரணிக்க முடியவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் பயத்தில் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டிருப்பதாகவும் பேட்டி. பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்தது ஏற்புடையது அல்ல என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. தென் மாநிலங்கள் பாதிக்காத வகையில்தான் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். திருப்பூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை. வழிநெடுகிலும் தொண்டர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு. திருப்பூர் பரப்புரையில் நெசவாளர்களுக்கான பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டார் விஜய். 16ஆம் தேதி தாவேகாவின் தேர்தல் அறிக்கை புத்தகமாக வெளியாகும் என்றும் அறிவிப்பு. கொங்கு மண்டல தங்கங்களே, திருப்பூர் பகுதி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். டே ஆஃப்டர் டுமாரோ 16th அன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு புக்கா வெளியிடுறோம். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் அமல்படுத்தப்படும் என விஜய் வாக்குறுதி. பெண் காவலர்களுக்கு நடமாடும் கழிவறைகள் உருவாக்கப்படும் என்றும் திருப்பூர் பரப்புரையில் பேச்சு. மதிப்பீடு செய்யும் பெண் காவல்துறை பணியாளர்களுக்கென தனி ஓய்வறைகளும் நடமாடும் டாய்லெட் யூனிட்டுகளும் அமைக்கப்படும். திருப்பூர் சென்ற விஜயை காண கூடியிருந்த கூட்டத்தில் 7 பெண்கள் உட்பட 9 பேர் அடுத்தடுத்து மயக்கம். தாவேகா வேட்பாளர் சுகுமாரும் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. திருப்பூரில் தேசிய நெடுஞ்சாலையில் விஜயை காண குவிந்த தொண்டர்கள். எதிர் திசையில் தொண்டர்கள் சிலர் வாகனங்களை இயக்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. திமுக
திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய தமிழகம் வருகிறார் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். 20, 21ஆம் தேதிகளில் சென்னையில் வாக்கு சேகரிப்பார் என தெரிவிப்பு. மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என பாஜக தேர்தல் வாக்குறுதி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தைப்பூசம் மாநில விழாவாக கொண்டாடப்படும் எனவும் பாஜக வாக்குறுதி. பொங்கல், தமிழ் புத்தாண்டு, தீபாவளி என ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் விலையின்றி வழங்கப்படும் என அறிவிப்பு. அரசு கொள்முதலில் பெண்களுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என பாஜக வாக்குறுதி. பெண்கள் இருசக்கர மின்வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கவும் உறுதி. கலாச்சார தமிழ்நாடு குற்றங்களின் தலைநகராக மாறிவிட்டதாக பாஜக முன்னாள் தேசிய தலைவர் JP நட்டா விமர்சனம். திமுக குடும்ப அரசியல் செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு வடக்குக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இல்லை, திமுகவிற்கு தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிவிட்டதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். முதல்வரும் துணை முதல்வரும் வாழ்வா சாவா என்ற பிரச்சனையில் இருப்பதாகவும் காட்டம். காவல்துறையும் சிறைத்துறையும் சீர்திருத்தப்பட வேண்டும் என விசிகாவின் தேர்தல் வாக்குறுதி. மது, போதைப் பொருட்கள் ஒழிப்பு, சிறுபான்மையினரை காக்க சிறப்பு சட்டம் என்பன உட்பட 12 உறுதிமொழிகளை கொடுத்துள்ள திருமாவளவன். மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீடு, மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வாக்குறுதிகளை அளித்திருக்கும் விசிக. தனியார் துறையிலும் சமூக நீதி பின்பற்றப்படும் என்றும் திருமாவளவன் வாக்குறுதி. மக்கள் தொகையில் பாதி அளவில் இருக்கிற மகளிருக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு தருவோம் என்பதும் மகளிருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. எனவே மகளிருக்கான இடஒதுக்கீட்டை 50 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடும். திருமாவளவனுக்கும் தனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி விளக்கம். 2 சமூகங்கள் சேரக்கூடாது என்பதில் திமுக சூழ்ச்சி செய்வதாகவும் குற்றச்சாட்டு. கடலூரில் நடந்த திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நடந்தது என்ன? பிரேமலதா உட்பட கூட்டணி வேட்பாளர்களை MK ஸ்டாலினே அறிமுகம் செய்து வைத்ததாக திருமாவளவன் விளக்கம். நான் என்னுடைய உரையின் போது எங்கள் கட்சி வேட்பாளர்கள் கடலூரில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னேன். அதை மட்டும் சொன்னால் சரியாக இருக்காது என்று எல்லோரையும் சொன்னேன். அவ்வளவுதான். எனவே இதை திரித்து இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. கும்பகோணத்தில் வாக்கு சேகரிப்பின் போது திமுக மற்றும் தாவேகாவினர் இடையே மோதல். துண்டு பிரசுரம் விநியோகித்த திமுகவினரை டோக்கன் கொடுப்பதாக தாவேகாவினர் கூறியதால் கைகலப்பு. அண்ணல் அம்பேத்கரின் 136வது பிறந்த நாள் நாடெங்கும் கொண்டாட்டம். துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திய போது பிரதமர் மோடியும் காங்கிரஸ் தலைவர் கார்கேயும் கலந்துரையாடல். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு பிரதமர் ஆதரவு கோரியதாகவும் பரிசீலித்து முடிவெடுப்பதாக கார்கே கூறியதாகவும் தகவல். இந்தியாவின் வலிமை நம் பன்மைத்துவம்தான்.
திணிக்கப்படுகிற ஒற்றைத்தன்மை அல்ல என்று முதல்வர் ஸ்டாலின் உறுதி. சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் பதிவு. சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்க அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி வலியுறுத்தல். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை அம்பேத்கரின் சிந்தைகள் அரசியல் பார்வை உறுதிப்படுத்தியதாகவும் பெருமிதம். சமத்துவ சமுதாயம் அமைக்கும் லட்சிய பாதையில் பயணிப்போம் என தாவேகா தலைவர் விஜய் பதிவு. அம்பேத்கர் பிறந்த நாளில் மக்கள் விரும்பும் மக்களாட்சியை அமைக்க உறுதியேற்போம் என்றும் அழைப்பு. சென்னையில் நரியங்காடு பகுதி மக்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் வேண்டும் என கோரிக்கை. எழும்பூர் தொகுதியில் மக்களுடன் புதிய தலைமுறையில் கோரிக்கைகளை முன்வைத்த வாக்காளர்கள்.